பேருமா உங்க பேரு? என் பேர் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? எந்த ஊர் நீங்க? அங்க வளநாடு கையாட்டி. பையன் யாரு? பையன் என் மாய பிள்ளை. அம்மா உங்க அம்மா? அம்மா இல்ல, அதை வேற குடிச்சு கொடுத்துட்டா. ஐயோ, அரவட்டிலே விட்டுட்டு போயிட்டாப்பா. ஐயோ, நாங்க இப்போ வளர்க்குறதுக்காக எப்படி நீங்க எப்படி கஷ்டப்படுத்தணும் வளர்ப்பீங்க? என்ன பண்றது, டிக்கெட் அடிச்சிருக்குது, இதெல்லாம் ஓடுவாங்க. அது வாங்கி சோறு ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா இல்லையா? ஒரு 10 நாளா போனா அதுக்கு ஒரு பாட்டு லீவ் விட்டாங்க. அப்போ பொங்கலுக்கு விட்டான். உன் பேர் என்ன? லிங்கேஸ்வரனா? இது யாரு? அப்பாயா? பாத்துக்கிறீங்க நீங்க ஒரு ஆள இந்த வயசுல அவங்கள பாத்துக்கிறீங்க. அவங்க எல்லாம் தனியா குடும்பத்துல இருக்காங்க. நாங்க என் மயனோட என் பேரனோட நாங்க முடிய இருக்கிறோம். ஏதோ ஒரு நேரம் சாப்பிட ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கு. அவ்வளவுதான். மாத்திரை மருந்து சக்கரை சொன்னாங்க. ஏதோ மத்தியானம் சோறு இருந்தா வீட்டுல சோறு இருந்தா சாப்பிட்டு இல்லாட்டி ஒரு டீயா குடிச்சு கூட பேசாம இருக்காங்க. அதான் நான் ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. அவனை பாக்குறப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உதவி வேணும்? ஐயோம்மா இங்க ஒரு நான் உதவி பண்றேன். நீங்க முதல்ல அவனை கூட்டிட்டு, பாவம் சின்ன பையனா இருக்கா, நீங்க அவனை கூட்டிட்டு முதல்ல ஊருக்கு போங்க. நான் உதவி பண்றேன். ரயில்வே ஸ்டேஷன் தான், நீங்க தானே இருக்கீங்க, ட்ரெயின் இருக்குல்ல, நான் பணம் தரேன், நீங்க போங்க. பாவம் அவனை படிக்க வைங்க. இங்க பாருங்க, அம்மா இல்லாம வளர்க்குறீங்க, அதோட பெரிய கொடுமை. ரொம்ப கஷ்டம். ஆன்லைன் தலையில வேலை பார்த்த போறேன். எனக்கு மக்கள் மனசு இல்ல, நமக்கு ஆன்லைன் தான் சொன்னேன் அப்படின்னு ஆன்லைன் தலையில தான் போறேன். நீங்க கவலைப்படாங்க, உங்க மனசுக்கு நீங்க நல்லா வளர்ப்பீங்க. நான் சொல்றேன், பேர மேல இவ்வளவு பாசமாசம் கைக்குள்ளே வச்சு பாக்குறீங்கல்ல. கை நீட்டாதப்பா, நான் நீட்டாலும் பரவாயில்ல, நீ நீட்டாதப்பா. பேரனையா? அவன் கையை நீட்டு, நீ கையை நீட்டால, உசுறு போய் நீ கையை நீட்டாளா அப்படின்னு நான் சொல்லி நான் வாங்கி கையை நீட்டு. நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, என் பேரன் பிச்சை எடுக்க கூடாதுன்னு வார்த்தை சொல்றீங்க பாருங்க. சின்ன குழந்தைவன், நல்லா படிக்க வைங்க. நான் இங்க பாருங்க, உங்க என்ன ஒரு மயமா நினைச்சுக்கோங்க. என் நம்பர் தரேன், உங்க பையன்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவன் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் உதவி பண்றேன். கை மட்டும் நீட்ட விடக்கூடாது. நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டோம், நம்ம காலம் போயிடுச்சு. அவன் வளர்ற பையன். இந்த பையனை வச்சு நீங்க இருக்கக்கூடாது, நீங்க ஊருக்கு போயிருங்க, சரியா? நான் பணம் தரேன், நீங்க அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். யார்ட்டி கையே இருந்தாதீங்க. மாசம் அதே மாதிரி அவனுக்கு நான் பணம் போட்டு விடுறேன். அவனை படிக்க வைங்க. படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், சரியா? கை கொடு. பெரிய ஆளா வரணும், டாக்டர் ஆகணும். என்ன ஆகணும்? போலீஸா? வெரி குட்ரா, கை குடுறா, சூப்பர்ரா. இதுல பணம் இருக்கு, சரியா? இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நேரா இப்ப டிக்கெட் நானே வரேன், டிக்கெட் வாங்கி தரேன், நேரா ஊருக்கு போங்க. அவனை நல்லா போய் படிக்க வைங்க. ஒரே ஒரு வார்த்தைக்காக தான். நான் கையேந்தினாலும் பரவாயில்ல, என் பேரன் கையேந்த கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. இந்த நீங்களும் என்ன கஷ்டம்னாலும் இங்க ஒரு பையனை பார்த்தோம், என்னைய பார்த்த மாதிரி நினைச்சுக்கோங்க. மறக்க மாட்டோங்க, உசுறுகளே மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்? ஒரு ஒரு பசிக்கு ஒரு உதவி பண்றீங்க பாரு, அதுதான் மெயின். காசு இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். இந்த பசி, அந்த பசிக்க நேரம் சாப்பாடு வாங்கி தரீங்க, அந்த பசி அவன் தோடனே மறக்கப்படாது. கண்டிப்பா. என்ன இல்ல, சாப்பாடு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, அவனுக்கு இருக்கு, சரிடா? சாப்பிட்டுக்க, போறப்ப சாப்பிட்டுக்க. நீங்க பார்த்து பத்திரமா போங்க.